தோத்துறாத படிப்பில் மட்டும். தோத்துட்டனா அடுத்தவங்க நினைக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். ஜெயிச்சிட்டனா நாம நினைக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை வாழலாம். ஆனா இப்போ அது புரியாது, இந்த வயதில் அது புரியாது. ஆனால் புரிந்தவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள். நிறைய படிச்சவங்க இருக்காங்க, ஏன் நிறைய பேர் ஜெயிக்கல? கடும் உழைப்பாளி என்று நம்மால் அறியப்பட்ட பலர் இருக்காங்க, ஏன் ஜெயிக்கவே இல்லை? மிகப்பெரிய புத்திசாலி என்று நம்முடைய குடும்பத்தில் ஏதோ ஒருவர் இருக்கிறார், ஏன் ஜெயிக்கவே இல்லை? வெற்றியாளருக்கும் தோல்வியாளருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடையிலான கேப்பை ஃபில் பண்றதுக்கு பேர் டிசிப்ளின். தட் டிசிப்ளின் மேட்டர்ஸ். உங்களுக்கான லைஃபுக்கு ஒரு பிலாசபி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தத்துவம் இருக்கணும். வெற்றி மட்டுமே உங்கள் வாழ்வின் தத்துவமாக இருந்து விட முடியாது. வெற்றி மட்டுமே இந்த போல சமூகத்தின் தத்துவமாக இருக்கும் என்றால் நீங்களுமே இங்கே வந்திருக்க முடியாதே. இவங்க எல்லாரும் காசு பணம் மட்டுமே பணம் நினைச்சுக்கிட்டு போயிருந்தாங்கன்னா என்ன ஆயிருந்திருக்கும்? நாம சம்பாதிக்கல 4 பேரை வாழ வைக்கணும், நல்ல பிள்ளைகளை உருவாக்கணும், சமூகத்தை மேல கொண்டாடணும், அதுல ஒரு பங்கெடுக்க நினைக்கிறான்ல, அங்கதானே ஜெயிச்சு. வெற்றியாளனுக்கும் தோல்வியாளனுக்கும் இடையில் இட்டு நிரப்பப்படுவது ஒன்னே ஒன்று வழியா தான். ஜெயிக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய பெரிய திறமையெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. நிறைய படிச்சவங்க இருக்காங்க, ஏன் நிறைய பேர் ஜெயிக்கல? கடும் உழைப்பாளி என்று நம்மால் அறியப்பட்ட பலர் இருக்காங்க, ஏன் ஜெயிக்கவே இல்லை? மிகப்பெரிய புத்திசாலி என்று நம்முடைய குடும்பத்தில் ஏதோ ஒருவர் இருக்கிறார், ஏன் ஜெயிக்கவே இல்லை? வெற்றியாளருக்கும் தோல்வியாளருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடையிலான கேப்பை ஃபில் பண்றதுக்கு பேர் டிசிப்ளின். தட் டிசிப்ளின் மேட்டர்ஸ். உங்களுக்கான லைஃபுக்கு ஒரு பிலாசபி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தத்துவம் இருக்கணும். வெற்றி மட்டுமே உங்கள் வாழ்வின் தத்துவமாக இருக்கும். இங்க ஜெயிச்சா உன்னை பாராட்டுறவங்களை விட நீ தோக்குறத பார்க்க வெயிட் பண்றவங்க தான் அதிகம்.